பணம் பண்றது அப்படிங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ கற்றுக் கொடுக்கறதுல எந்த இன்ஸ்டிடியூஷன்லையும் போய் நம்மளால கற்றுக்கவும் முடியாது. நம்ம பேரண்ட் ட்ரெடிஷ்னலாக அவங்க பேரண்ட் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையே தான் நமக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க ட்ரெடிஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, பணம் இருந்தால் மண்ணில் போடு, இல்லைன்னா பொண்ணுல போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோல்டு கடந்த 10 வருஷத்துல 11% 13% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. அதுவே ரியல் எஸ்டேட் வெறும் 9% தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா 18% 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எனக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாதே, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன் அப்படின்னா, அங்க நமக்காக ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் நம்மளோட பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி 18% 20% நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விக்ரோ கன்சல்டன்சி. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸ் டே 1ல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? அசெட் மேனேஜ்மெண்ட் சென்டர், ஏஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிறுவனம் செபியால பதிவு பண்ணப்பட்ட ஒரு நிறுவனமா இருக்கும். அவங்க பல ஃபண்டுகளை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த ஃபண்டுல உங்களை மாதிரி என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர் பணத்தை வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கு அங்க ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாரு, அவரை ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணத்தை ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் ஈக்விட்டி மார்க்கெட், கோல்டு, டெட் பாண்ட், ட்ரெஸரி பில்ஸ், மணி மார்க்கெட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்படி இன்வெஸ்ட் பண்ண பணத்துல இருந்து வரக்கூடிய லாபத்தை இன்வெஸ்டருக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தகுந்தாப்புல பிரிச்சு கொடுப்பாங்க. இதுக்காக ஃபண்ட் மேனேஜர்ஸ்க்கு நம்ம ஒரு ஸ்மால் அமௌண்ட் சார்ஜஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, எப்படி லாபத்தை ஷேர் பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி நஷ்டத்தையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுனால பெரிய அளவுல நம்மளோட போர்ட்போலியோ பாதிக்காது. மியூச்சுவல் ஃபண்ட் யாருக்கெல்லாம் செட் ஆகும்? எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதுவுமே தெரியாது, மார்க்கெட்டை ஃபாலோ பண்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரெடிஷ்னலா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கோல்டு, ரியல் எஸ்டேட் இது மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனாலும் நமக்கு பெரிய தொகை தேவையா இருக்கு. ஒரு சின்ன தொகையில இருந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100 ரூபாயில இருந்து கூட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். டைவர்சிபிகேஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான சாய்ஸ். லாங் பீரியட்ல ஒரு வெல்த்தை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வெரி குட் ஆப்ஷனா இருக்கும். இது யாருக்கெல்லாம் செட் ஆகாது? உடனே எனக்கு இன்ஸ்டன்டா ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இது செட் ஆகாது. மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்கணும், பேஷன்ஸா இருக்கணும். அப்பதான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை நம்ம எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி வேலை செய்யுது, அங்க ஃபண்ட் மேனேஜரோட ரோல் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.